ஒரு தீர்மானம் சொல்கிறார், நான் கூடயே இருப்பேன், பயப்படாத, நான் தான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், என் நீதிபதியை உனக்கு தாங்குவேன், அவன் துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஒரு இணைப்பு, ஒரு திருமணம் போன்ற ஒரு அஃபர்ஸை கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு இணைக்கிற நேரம் தான் தேவனிலிருந்து நீதி வளர நம்ம தொடுகிற நேரம். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி வளர நம்ம தாங்குகிற நேரம். ஹல்லேலூயா. ஆகையா தேவனுடைய நீதி வளர்கிற நம்ம தாங்குறதுன்னு சொன்னால் நான் பரலோகத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், இணைக்கப்பட்டுட்டோம்னு சில அர்த்தம். பரலோகத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அஃபர்ஸ் உண்டாயிட்டு அர்த்தம். பரலோகத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு உண்டாயிட்டு அர்த்தம். தேவனுக்கு பிரசவம் சோத்திரம் உள்ளதாக. ஆகையா நம்ம ஜெபங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் நீதி வளரத்தை எங்களை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஜபம் இருக்க வேண்டும். நம்ம அப்போ ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் அர்த்தம் தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களை அர்த்தம் விளக்கப்பட்டுச்சா, குடும்பப்பட்டுச்சா? அப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவரே உங்கள் நீதி வளம் என்னை தாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன?